தமிழகம் முழுவதும் சுமார் 545 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆன்லைன் மோசடி தொடர்பாக இதுவரை 837 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், இது தொடர்பாக எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல சைபர் குற்ற சங்கிலியை உடைக்கும் நோக்கில் சைபர் கிரைம் பிரிவு போலீசார் ஆகஸ்ட் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மணிமூல் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிரான சிறப்பு வேட்டையை நடத்தினார்கள். இதில் மாநிலம் முழுவதும் 837 சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், சைபர் மோசடி பணத்தை பெறுவதற்கும் அதை மாற்றுவதற்கும் அல்லது எடுப்பதற்கும் வங்கி கணக்குகளை வழங்கியவர்கள் மற்றும் பயன்படுத்த இலக்காக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறை தலைமை சைபர் கிரைம் பிரிவால் திட்டமிட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களில் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டதாகவும், மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்தின் தேசிய சைபர் கிரைம் போர்ட்டல்கள் மற்றும் பிரதீப் போர்ட்டல் மூலமாக சேகரிக்கப்பட்ட தரவுகள் மற்றும் நிதி பரிவர்த்தனை பகுப்பாய்வு அடிப்படையில் இந்த குற்றவாளி அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 540.27 கோடி மதிப்பான 9,804 புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், மாநிலம் முழுவதும் 601 முதல் தகவல் அறிக்கை அடிப்படையில் 837 குற்றவாளி கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக 155 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும், இந்த சோதனையின் போது 204 கைபேசிகள், 185 சிம் கார்டுகள், 4 மணிக்கடிகைகள், ஒரு பென்டிரைவ், 1,02,000 ரொக்க பணம், 114 வங்கி புத்தகங்கள், 29 செக் புத்தகங்கள், 73 ஏடிஎம் கார்டுகள், ஒரு கிரெடிட் கார்டு மற்றும் 2 மின்னணு சாதன பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், தொடர் விசாரணைக்காக 155 கைபேசி எண்கள் மற்றும் 58 வங்கி கணக்கு விவரம் கண்டறியப்பட்டதாகவும், கைதானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த போலியான வங்கி கணக்குகள் மூலமாக சைபர் மோசடி கும்பல் பணத்தை பொதுமக்களிடம் பறித்து வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.